أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقاتلوا في سبيل الله الذين يقاتلونكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு நம்ம இன்னைக்கு பேஜ் நம்பர் 39 39வது பேஜ் சூரா பக்ரா 2வது ஜுஸு சரிங்களாம்மா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 190வது ஆயத்து. பார்க்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? நம்ம சேனல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா ஒரு ஆயத்துக்களில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லி ஒரு வார்த்தைகளும் இருக்கக்கூடிய சட்டங்கள் சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பேஜ் நம்பர் 39 2வது ஜுஸுல இந்த ஆயத்து வரைக்கும் நம்ம ஓதி முடிக்க போகிறோம். சரிங்களா? 189வது ஆயத்து வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம 190வது ஆயத்து பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். பார்க்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? வீடியோடைய கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கவனித்து கேட்டுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப உபயோகமான ஒரு விஷயம்தான். சரிங்களாம்மா? அந்த விஷயத்தை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னுமே நிறைய பேர் பயன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை கவனிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். சரிங்களாம்மா? பார்க்கலாமா? வகாத்திலு, நான் சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்லுங்கள். வகாத்திலு ஃபி சபீலில்லாஹில்லதீன வகாத்திலு ஃபி சபீலில்லாஹில்லதீன யுகாத்திலூனகும் வலா தஅதது. வகாத்திலு ஃபி சபீலில்லாஹில், இங்கே நமக்கு அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஜேர் வந்தனால அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உச்சரிக்கணும். அப்போது ஃபி சபீலில்லாஹில்லதீன, இந்த ஹாவை கொண்டாந்து இந்த லாமில் ஜாயின் பண்ணி ஹில்லதீன யுகாத்திலூனகும் வலா தஅதது. யுகாத்திலூனகும், இந்த இடத்துல மீமே சாக்கின் வந்திருக்காமா, அதுதான் வா வந்துருக்கு. வா மீமே சாக்கின் வா வந்துச்சுனாக்கா இந்த இடத்துல நம்ம இல்ஹாரே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். அப்போது யுகாத்திலூனகும் வலா தஅதது நிப்பாட்டும் போது இந்த இடத்துல நம்ம தஅதது அப்படின்னு நிப்பாட்டணும். புரியுதுங்களாம்மா? எதனால்? இங்கே வாவுக்கு சுக்குன்னு வச்சுருக்க நிலையில் இருக்கிறனால நம்ம அதை அப்படியே நிப்பாட்டிட வேண்டியதுதான். சரிங்களா? இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். இன்னல்லாஹ அப்படிங்கும்போது நூனை அழுத்தி சொல்லணும். அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துக்கு ஜபர் வந்தனால அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையினால வாய் நிறைய காற்று வச்சு நம்ம உச்சரிக்கணும். சரிங்களாம்மா? அப்போது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன் நிப்பாட்டும் போது நூனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டணும். சரிங்களாம்மா? ஓகேங்களா? புரியுது அந்த ஆயத்து? அடுத்த ஆயத்து பார்க்கலாமா? வக்துலூஹும் காஃபுக்கு மேலே சுக்குன்னு இருக்குது. அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? அசைச்சி ஓதணும் இந்த இடத்துல. சரிங்களா? காஃப் கல்கலாவோட எழுத்து. வக்துலூஹும் ஹைசு, மீமே சக்கினுக்கு அடுத்ததான் ஹா வந்திருக்கு. ஹா இல்ஹாரி சபவி சட்டம் வருது. இங்கே நம்ம மீமே சாக்கினை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். மீமே சாக்கினுடைய சட்டம் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. அதாவது சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்ததான் பா மீம், இந்த 2 எழுத்துக்களை தவிர அரபிக்கில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் 27 எழுத்துக்களில் எந்த எழுத்து வந்தாலும் மீமே சாக்கி நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். அப்போ வக்துலூஹும் ஹைசு யூ சகிஃப்துமூஹும் சகிஃப்துமூஹும். இங்கேயும் பாருங்கள் மீமே சாக்கின் அதான் வா வந்திருக்காமா. இங்கே நம்ம என்ன செய்யணும்? மீமே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும். சகிஃப்துமூஹும் வ அஹ்ரிஜுஹும். இங்கே நமக்கு பாருங்கள் மீமே சாக்கின் வந்திருக்கு, அடுத்ததான் மீம் வந்திருக்கு. இங்கே நம்ம என்ன செய்யணும்? மீமே சாக்கினை குன்னா செஞ்சு நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். ஏன்னா மீமுக்கு மேலே சத்து வச்சுருக்காங்க அப்படின்னால அழுத்தி உச்சரிக்கணும். ப்ளஸ் மீமே சாக்கின் வந்திருக்கனால நம்ம இங்கே குன்னா செஞ்சு ஓதணும். அப்போ எப்படிமா ஓதணும்? வ அஹ்ரிஜுஹும் மின் ஹைசு, இங்கே நுனை சக்கின் கறந்துருக்காமா, அதுக்கு அடுத்து ஹா வந்திருக்கு. இல்ஹார் சட்டத்தை ஃபாலோ பண்ணும். நுனை சக்கிங்கிறத ஹா வந்துச்சுன்னா ஹா இல்ஹாருடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நுனை சக்கினை வெளிப்படுத்தி ஓதணும். அப்போது மின் ஹைசு அஹ்ரஜூக்கும் அஹ்ரஜூக்கும், இங்கே மீமே சக்கின் தான் வந்திருக்கு. மீமே சக்கின்கிறது தான் வா வந்திருக்கு. இங்கே நமக்கு இல்ஹாரி சபவி வருது. சரிங்களா? அப்போ மீமே சக்கின் நம்ம வெளிப்படுத்தி ஓதணும். வல் ஃபிட்னது, ஃபித்னத்துன்னு சொல்லக்கூடாது. ஃபிட்னது தாவை அசைக்கக்கூடாது. அசைக்காமல்
ஃபித்னது அஷத்து மினல் கத். நீ பாடும்போது இல் அப்படி பாடணும், கத்ல். அதாவது அந்த தாக்கு நம்ம சுக்குன் வைக்கணும், ப்ளஸ் இல்லுக்கும் சுக்குன் வைக்கணும். அப்போது கத். சரிங்களா? மினல் கத் சொல்லுங்கள், மினல் கத். அவ்வளோதான். சரிங்களா? அந்த இல்லு வரணும் லாஸ்ட்டாக. க இத் இல் கத்ல் இப்படி சொல்லுங்க. இது அப்படி சொல்லணும். வல் ஃபித்னது அஷத்து மினல் கத். சரிங்களா? அடுத்ததான் வலா துகாத்திலுஹும் இன்தல் மஸ்ஜிதில் ஹராமி ஹத்தா யுகாத்திலுக்கும் ஃபீஹ். வலா துகாத்திலுஹும். இங்கே நமக்கு மீமே சக்கின் வந்திருக்கு, அர்தா ஐன் வந்திருக்கு. இங்கே நமக்கு இல்ஹாரை சபபி சட்டம் ஃபாலோ பண்ணணும். நூனை சக்கின் வந்திருக்கு, அர்தா தால் வந்திருக்கு. இஹ்ஃபாட் சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். தால் இஹ்ஃபாட் எழுத்து அப்படிங்கிறனால. அப்போது இன்தல் மஸ்ஜிதில் ஹராமி. இங்கே பாருங்கள், இங்கே சுக்குன் செய்யப்பட்ட லாம் இருக்குது, முன்னாடி அலிஃப் இருக்குது, ஹரக்கத் இல்லை. இங்கேயும் சேம் தான். சுக்குன் செய்யப்பட்ட லாம் இருக்குது, முன்னாடி அலிஃப் இருக்குது, ஹரக்கத் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? ஹரக்கத் இல்லாத எழுத்துக்கள் நம்ம உச்சரிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி எந்த எழுத்துல ஹரக்கத் இருக்கோ அதை நம்ம உச்சரிக்கணும். இங்கே பாருங்கள், தாலுக்கு மேலே ஜபர் வச்சுருக்காங்க, தாலை கொண்டு வந்து லாமில் ஜாயின் பண்ணும், தல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே இங்கே பாருங்கள், இந்த தாலுக்கு கீழே ஜேர் இருக்குது, அப்போ தாலுக்கு லாமில் ஜாயின் பண்ணும், மஸ்ஜிதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஹராமி ஹத்தா யுகாத்திலுக்கும் ஃபீஹ். இங்கே மீமே சாக்கி வந்திருக்காமல் அர்தா ஃபா வந்திருக்கு. இங்கே நம்ம இல்ஹாரி சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபீ நிப்பாட்டும் போது ஹாக்கு கீழே இருக்கக்கூடிய ஜேரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலை நிப்பாட்டிக்கணும். அப்போ யுகாத்திலுக்கும் ஃபீ ஃபயன் காத்தலுக்கும் ஃபயன். நூனை சாக்கி வந்திருக்காமல் அதுதான் காஃப் வந்திருக்கு. காஃப் எஹ்ஃபாட எழுத்து, நூனை சாக்கின குன்னா செஞ்சு ஓதணும். ஃபயின் காத்தலுக்கும் அப்படின்னு ஓதாமல் ஃபயன் காத்தலுக்கும் அப்படின்னு ஓதணும். சரிங்களாம்மா? அடுத்தா மீமே சக்கின் வந்திருக்கு, அடுத்தா ஃபா வந்திருக்கு. இங்கே என்ன சட்டம் வருதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நான் வந்து இந்த சட்டத்தை பற்றி நான் இப்போ தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். சரிங்களா? அப்படிங்கிறனால எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காத்தலுக்கும் ஃபக்துலுஹும். இங்கே காத்தலுக்கும் ஃப வந்திருக்கா? இந்த இடத்துல என்ன சட்டம், மீமே சாக்கினுடைய எந்த சட்டம் வருது, என்ன சட்டம் வருதுங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அப்போ தான் நீங்கள் கிளாஸ் கரெக்டாக கவனிக்கிறீங்களா இல்லைன்னு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? எத்தனை பேர் கரெக்டாக கிளாஸ் கவனிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததான் ஃபக்துலுஹும். காஃபுக்கு மேலே சுக்குன்னு வச்சுருக்கு, அப்போ நம்ம காஃபை அசைச்சி ஓதணும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு கல்கலாவுடைய சட்டம் வருது. ஃபக்துலுஹும். இங்கே பாருங்கள், மீமே சாக்கினுக்கு மேலே மீமுக்கு மேலே சுக்குன்னு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபக்துலுஹும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி நிப்பாட்டிட வேண்டியதுதான் வக்ஃபு செய்யும் போது. சரிங்களா? அடுத்ததான் கதாலிக ஜஸாஉல் காஃபிரீன். கதாலிக ஜஸாஉல் காஃபிரீன். இங்கே ஜாக்கு பக்கத்தில் அலிஃப் வச்சு மேலே பெரிய மத் வச்சுருக்காங்களாமா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல 5 அலிஃபுக்கு நம்ம நீட்டணும். அடுத்ததான் சுக்குன் செய்யப்பட்ட லாமுக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத் இல்லை. அதாவது சுக்குன் செய்யப்பட்ட அரபிக்கில் உள்ள எந்த எழுத்தாக இருந்தாலும் இதே சட்டம் தான். சரிங்களா? ஏன்னா நம்ம இங்கெல்லாம் லாம் தான் பார்த்துருக்கோங்கனால லாமுக்கு மட்டும்தான் சுக்குன் செய்யப்பட்டு வந்ததுமா அப்படின்னு உங்கள் மனசில் சந்தேகம் எழுதா? அப்படி கிடையாது. சுக்குன் செய்யப்பட்ட எந்த எழுத்தாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத் இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னாடி எந்த எழுத்தில் ஹரக்கத் இருக்கோ அதை கொண்டு வந்து என்ன செய்யணும்? சுக்குன் செய்யப்பட்ட எழுத்தோட நம்ம ஜாயின் பண்ணி ஓதணும். அப்போது ஜஸாஉல் காஃபிரீன் நூனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹரக்கத்தை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம வக்ஃபு செஞ்சுக்கணும் இந்த இடத்துல. புரியுதுங்களாம்மா? நான் ஒரு இதில் ஓதி காமிக்கிறேன், கவனமாக கவனிச்சுக்கோங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وقاتلوا في سبيل الله الذين يقاتلونكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين واقتلوهم حيث ثقفتموهم وأخرجهم من حيث أخرجوكم والفتنة أشد من القتل ولا تقاتلوهم عند المسجد الحرام حتى يقاتلوكم فيه
فَإِنْ قَاتَلُوكُمْ فَاقْتُلُوهُمْ كَذَلِكَ جَزَاءُ الْكَافِرِينَ. அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம இன்னைக்கு 191வது ஆயத்து வரைக்கும் பார்த்துருக்கோம். 40வது பேஜ் வந்துட்டோம். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹுடைய பெரிய கிருபை கொண்டு நம்ம 40வது பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் போதுமானவன். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்ட்டு, வீடியோடைய கடைசியில் சொன்னேன் இல்லையா, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே. என்னென்னா, நம்ம ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோமா, சரிங்களா? அதாவது சின்ன குழந்தைங்கள ஆரம்பித்து வயசானவங்க வரைக்குமே 75 வயசில் வரைக்கும் உள்ளவங்களும் நம்மக்கிட்ட ஓதியிருக்காங்க. அல்ஹம்துலில்லா, அந்த ஏஜும் தாண்டினவங்களாக இருந்தாலும் ஓகே தான். அல்ஹம்துலில்லா, யாராக இருந்தாலும் பரவாயில்ல. பெண்களுக்கு மட்டும்தான். ஆண்கள் 14 வயசு வரைக்கும் உள்ள பசங்களுக்கு மட்டும் எடுக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்கா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்ஷா அல்லா மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களையும் அல்லாஹுடைய கிருபை கொண்டு நல்லபடியாக தஜ்வீது முறைப்படி, முக்கியமாக தஜ்வீது முறைப்படி உங்களுக்கு நான் குர்ஆன் ஓத சொல்லி கொடுத்துருவேன் இன்ஷா அல்லா. சரிங்களாம்மா? விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கோர்ஸ்க்கு ஃபீஸ் உண்டும். 2 மாத கோர்ஸ் தான். எத்தனை மாதம்? 2 மாதம்தான். 2 மாதத்தில் உங்களுக்கு அலிஃப் பாத்தா கூட தெரியாமல் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் உங்களை இன்ஷா அல்லா அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நல்லபடியாக குர்ஆன் ஓத வச்சுருவோம். சரிங்களாம்மா? இன்ஷா அல்லா அல்லாஹுடைய பெரிய கிருபையை கொண்டு உங்களை குர்ஆன் ஓத வச்சுருவோம். நல்லபடியாக குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருவீங்க. அதுவும் 2 மாதத்தில். 2 மாதத்தில் நல்லபடியாக நீங்கள் குர்ஆன் ஓத கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஃபீஸ் பே பண்ணணும். இன்ஷா அல்லா வேணுங்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா. சரிங்களாம்மா? நம்ம நாளைக்கு இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.